திருவரம் வழங்கிய தாளபுரீஸ்வரர். காவிரி வடகரை தலங்களில் 17வது திருத்தலம் திருக்கோலக்கா. புராண பெயர் சப்தபுரி. திரு தாளமுடியார் கோயில். மூலவர் சப்தபுரீஸ்வரர் என்றும் தாளபுரீஸ்வரர் என்றும் திரு தாளமுடியார் என்றும் போற்றப்படுகிறார். கிழக்கு நோக்கி உள்ள இவ்வாலயத்திற்கு கோபுரம் இல்லை. முகப்பு வாயிலுக்கு எதிரே திருக்குளம் உள்ளது. முகப்பு வாயிலின் மேற்புறத்தில் வண்ண சுதையில் ரிஷபாரூடர் தரிசனம் தருகிறார். கிழக்கு நோக்கி 2 நுழைவு வாயில்கள் உள்ளன. முதல் நுழைவு வாயிலை கடந்தவுடன் திறந்த வெளிமுற்றம் உள்ளது. இங்கு ஸ்தல விருட்சமான சரக்கொன்றை மரமும் அதன் அருகே வேம்புடன் இணைந்த அரச மரமும் உள்ளது. இங்கே தேயுலிங்கம் அதாவது அக்னிலிங்கம் காட்சியளிக்கிறார். 2வது நுழைவு வாயில் வழியாக உட்புகுந்தவுடன் நேரெதிரே பலிபீடம், நந்தி இவற்றை கடந்தால் இறைவனின் சன்னதி உள்ளது. உள்ளே சம்பந்தருக்கு பொற்றாளம் கொடுத்த இறைவன் தாளபுரீஸ்வரர் லிங்க உருவில் எழுந்தருளியுள்ளார். இங்கு சிவன் சுயம்புமூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இறைவி ஓசை கொடுத்த நாயகியின் சன்னதி ஒரு தனி கோயிலாக இறைவன் சன்னதிக்கு இடதுபுறம் அமைந்துள்ளது. வெளிப்பிரகாரத்தின் வடக்கு சுற்றிலுள்ள வாயில் வழியாக இறைவியின் சன்னதியை அடையலாம். அம்பாள் கருணை பொங்கும் முக அழகுடன் அபயகரம் தாங்கி காதுகளில் அழகிய ஸ்ரீ சக்கர தாடங்களுடன் காட்சி தருவதை காணலாம். இங்கு ஜெயா மற்றும் விஜயா இருவரும் அம்பாளுக்கு முன் காட்சியளிக்கின்றனர். இங்கே ஆதி அம்பாள் சிலையும் ஓசை கொடுத்த நாயகி அம்மன் சன்னதி வாசலில் விநாயகரும் முருகரும் துவாரபாலகர்களாக இருப்பது இத்தலத்தின் தனி சிறப்பாகும். திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்த போது சிவபெருமான் சரபமூர்த்தியாக அவதாரம் எடுத்து அவரை சாந்தப்படுத்தியதாக புராண வரலாறு கூறுகிறது. இந்திரன் மற்றும் சூரியன் இத்தலத்து இறைவன் தாளபுரீஸ்வரரை வணங்கி வழிபட்டுள்ளார். நவக்கிரகங்களின் தலைமை பதவியை சூரியனுக்கு இத்தலத்தில் தான் ஈசன் வழங்கினார் என்று கூறப்படுகிறது. இந்த பேரருளை சூரியன் பெற்ற நாள் கார்த்திகை மாத ஞாயிறு ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத ஞாயிறு அதிகாலை 6 மணிக்கு சூரிய பூஜை செய்ய பஞ்சமூர்த்திகளும் எழுந்தருளி அப்போது காட்சி தருகிறார்கள். இந்த ஆலயத்தின் முன்புறம் உள்ள திருக்குளமே சூரியன் உண்டாக்கிய சூரிய தீர்த்தமாக திகழ்கிறது. கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கருவறை பிரகாரத்தின் மேற்கு சுற்றில் கிழக்கு நோக்கிய வள்ளி தேவசேனாவுடன் இருக்கும் முருக சன்னதி இருக்கிறது. மேற்கு சுற்றில் முருக சன்னதி அடுத்து மகாலட்சுமி சன்னதி உள்ளது. மகாலட்சுமி தனது கணவனான திருமாலை அடைய கொன்றைவனமாகிய இத்தலத்தில் தவமிருந்தார். சிவபெருமான் மகிழ்ந்து அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்தருளினார் எனவும், எனவே இத்தலம் திருக்கோலக்கா என அழைக்கப்படுவதாக புராண வரலாறு தெரிவிக்கிறது. இத்தலத்தில் உள்ள மகாலட்சுமி மிகவும் சக்தி வாய்ந்தவள். திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் இங்கு தொடர்ந்து 6 வாரங்கள் மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்தால் தடைப்பட்ட திருமணம் விரைவில் நடைபெறும் என்பது ஐதீகம். திருக்கோயில் கட்டடக்கலை அமைப்பில் நகரத்தார் திருப்பணியை கண்டு மகிழலாம். அங்கேய கன்னியாம் அகிலாண்டேஸ்வரி ஊட்டிய ஞானப்பாலை பருகி ஊறிய தமிழ் பெருக்கால் திருஞான சம்பந்த பெருமான் உலகம் வியக்கும் தேவார பாடல்களை பாடத் தொடங்கினார் இல்லையா? அன்றிரவு தோணியப்பரின் நினைவுடன் துயின்ற திருஞான சம்பந்தர் மறுநாள் காலை பொழுது புலர தொடங்கியதும் திருக்கோயிலுக்கு சென்றார். தோணியப்பரை வணங்கினார். இறைவன் அருளால் பக்கத்தில் உள்ள திருக்கோலக்கா எனும் திருத்தலத்திற்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை எழுந்தது. திருஞான சம்பந்தர் கோலக்காவுக்கு வந்தார். இத்தலத்தில் இருந்துதான் தன்னுடைய சிவஸ்தல யாத்திரையை தொடங்கினார். சீர்காழியில் ஞானப்பாலுண்டு பதிகம் பாடத் தொடங்கிய சுமார் 3 வயதுடைய சம்பந்தர் தனது முதல் தல யாத்திரையாக சென்றது இத்தலத்திற்கு தான். வேகத்தின் விழுப்பொருளாம் விடையேற நாயகனை தரிசித்தார். பாடத் தொடங்கினார். வருமனே பாடுவாரா? கை தாளமிட்டுக் கொண்டே பாடினார். அன்பும் பக்தியும் இளையோட, சந்தமும் தாளமும் சதிராட, சீர்காழி கொழுந்து பாட பாட, பிஞ்சு கரங்கள் தாளம் போட போட, தன் அன்பு பிள்ளையின் அம்புஜக்கரங்கள் தாள வேகத்தில் சிவந்து போவதை பொறுப்பாரா பரமேஸ்வரர்? அஞ்செழுத்து எழுத பெற்ற பொன்னால் ஆன தாளம் பிள்ளையின் பிஞ்சுக்கரங்களில் வந்து அமர்ந்தது. தலை மீது தாளத்தை வைத்து வணங்கிய திருஞான சம்பந்தர் மீண்டும் கைகளில் எடுத்து அதனை தட்டினார். பரமேஸ்வரன் கொடுத்த தாளத்தை கொண்டு செல்ல மகன் பாடல் இசைப்பதை பார்த்த அம்பிகை உடனே அந்த தாளத்திற்கு ஓசை கொடுத்தார். இந்த அதிசயத்தை பார்த்து தும்புரு நாரதர் உள்ளிட்ட தேவ இசை வானர்களும் முனிவர்களும் பிறரும் மலர் மாறி பொழிந்தனர். அழகும் அமைதியும் ஒருங்கே நிலவும் அதி அற்புத திருத்தலமான திருக்கோலக்கா ஆலயத்தில் பொன் தாளத்தை கையில் வைத்திருக்கும் திருஞான சம்பந்தரின் உற்சவ விக்கிரகம் வெகு நேர்த்தியாகவும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சம்பந்தருக்கு பொற்றாளம் தந்த இறைவனை சுந்தரர் தனது பதிகத்தில் குறிப்பிட்டு பாடியுள்ளார். திருஞான சம்பந்தம் திருப்பதிகத்தில் இத்தலத்தை வழிபடுபவர்களுக்கு ஏற்றமிகு வாழ்வு, பாவம் விடுபடுதல், வாழ்வில் துயரமில்லா நிலை மற்றும் வினைகளும் நீங்கும் என்று
தலவரலாறு கூறுகிறது. திருஞான சம்பந்தர் இயற்றியுள்ள இத்தலத்திற்கான பதிகம் 1ஆம் திருமுறையில் இடம்பெற்றுள்ளது. ஆண்டுதோறும் சித்திரை திருவாதிரையில் சீர்காழி சட்டைநாதர் கோயிலில் திருவிழா கொண்டாடப்படும். 2ஆம் நாளன்று சட்டநாதர் ஆலயத்தில் சம்பந்தருக்கு அம்பிகை திருமுலைப்பால் வழங்கும் விழா நடக்கும். அன்று இரவில் சீர்காழி ஆலயத்தில் உள்ள சம்பந்தர் திருக்கோலக்கா திருத்தலம் வந்து பதிகம் பாடி ஈசனிடம் பொற்றாளம் பெறும் விழா வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. மறுநாள் காலை பூப்பல்லக்கில் சம்பந்தர் திரும்புவது இங்கு நடக்கும் திருவிழா. கார்த்திகை மாதத்தில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் தீர்த்தவாரி நடக்கிறது. வள்ளல் பெருமான் தாம் பாடியருளிய விண்ணப்ப கலிவெண்பாவில் ஓர்காளி பாலர்கா அன்று பசும் பொன்றாளம் கொடுத்த கோலக்கா மேவிய கொடையாளா என்று போற்றியுள்ளார். பிற்காலத்தில் இப்பகுதியில் தன் ஊமை மகன் பேசும் ஆற்றலை பெற வேண்டும் என்று மந்தாகினி என்னும் பெண்மணியின் மகனான விஸ்வநாதனை அழைத்துக் கொண்டு இத்தலம் வந்து தீர்த்தத்தில் நீராடி இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுள்ளார். மேலும் இங்குள்ள கொன்றை மரத்தையும் சுற்றி வந்து வணங்கியுள்ளார். சிறிது காலத்தில் அந்த சிறுவன் பேசத் தொடங்கி இருக்கிறான் என்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். தன் மகன் பேசியதை கேட்டு மகிழ்ந்த அந்த தாய் நன்றி பெருக்குடன் இத்தலத்து இறைவனுக்கு 42 கிராம் தங்கத்தில் தாளம் செய்து கோயிலுக்கு அளித்துள்ளார். இப்படி வாய்ப்பேச முடியாத தங்கள் குழந்தைகளை அழைத்து வந்து அம்பாளையும் இறைவனையும் தரிசித்து சென்றுள்ளனர். அதில் இறைவனின் அருளால் வாய்ப்பேச வந்தவர்கள் எண்ணிக்கை இதுவரை மட்டுமே 1850 தாண்டி செல்கிறது என்பதே இத்தலத்திற்கு இருக்கும் சிறப்பை எடுத்துரைப்பதாக இருக்கிறது. கோயில் தினமும் காலை 7:30 மணி முதல் 11 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8 மணி வரையும் திறந்திருக்கும். சிதம்பரம் மற்றும் மயிலாடுதுறையிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது சீர்காழி சட்டைநாதர் ஆலயம். இங்கிருந்து மேற்கில் 2 கிலோமீட்டர் தொலைவில் திருக்கோலக்கா என்ற இந்த சிவ திருத்தலம் அமைந்துள்ளது.